ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் சோல் ஆஃப் கிரிக்கெட். இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலான்னா, செகண்ட் அண்ட் தேர்ட் T20 இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா, அதோட ரிவ்யூ அண்டு என்னோடய தாட்ஸ் பற்றி பார்க்கலான்னு யோசித்தேன். செகண்ட் T20 நம்ம கவர் பண்ணல நம்ம சேனலில், ஸோ அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு அப்படியே தேர்ட் T20க்கு போயிடலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ செகண்ட் T20யில் நம்ம டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தோம். சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் ஆடி செம்மையாக பேட்டிங் ஆட்டாங்க. டீகாக் ஒரு கம்பேக் 90 ஆக்ஷனுக்கு முன்னாடி தன்னோட அத்தாரிட்டியை ஸ்டாம்ப் பண்ணுற மாதிரி ஒரு நாக் அடிச்சிட்டான். கண்டிப்பாக ஆக்ஷனில் ஒரு நல்ல ப்ரைஸுக்காக ஒரு 4 to 5 crores போவான்னு நினைக்கிறேன். ஏன்னா டெல்லிக்கு கொல்கட்டாவுக்கு எல்லாருக்குமே ஓப்பனர் தேவை. எது கொல்கட்டா அவசரப்பட்டு விட்டாங்கன்னு புரியல. டீகாக் 90, மற்ற எல்லாருமே டீசென்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் குயிக்காக வந்துச்சு. பிரேவிஸ் 14, டொனால்ட் ஃபெரேரா 30, டேவிட் மில்லர் 20, மார்க்ரம் 29, 213 அடிச்சிட்டாங்க. நான் அப்போது அடித்ததுக்கப்புறம் சரி ஓகே, இப்போ இந்த குயிக் ஃபயர் இந்தியன் பேட்டிங் தானே, எல்லாருமே தேர் கோயிங் ஃபார் த ஹிட் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் வில் ட்ரை டு சேஸ் ஒரு 200 வருவோம், க்ளோஸாக வந்து தோப்போம் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கு அப்படியே மாறா எல்லோரும் டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க. திலக் வர்மாவும் ஹார்திக் பாண்டியாவும் தென் ஜிதேஷ் சர்மா தான் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுற மாதிரி இருந்துச்சு. திலக் வர்மா 60 runs அடித்தான். மற்றபடி யாருமே ஒரு அடிக்கிற ஒரு இதிலே இல்லை. அபிஷேக் சர்மா நல்லா ஸ்டார்ட் பண்ணான் 17 of 8, பட் மற்றபடி யாருமே அந்த இதிலே இல்லை. இதில் என்ன செம்ம சிரிப்பாக இருந்துச்சுன்னா, எதுக்கு அக்ஷர் பட்டேல் நம்பர் 3ல் வந்தான்ட்டு. ஆல்ரெடி திலக் வர்மாவா சூர்யகுமார் யாதவா யார் நம்பர் 3ன்ற கன்ஃபியூஷனில் அபிஷேக் சர்மா அவுட் ஆனால் திலக் வர்மா வரான், சுப்மன் கில் அவுட் ஆனால் சூர்யகுமார் யாதவ் வரான். ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு இதில் நடுவில் அக்ஷர் பட்டேல் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு வேறு புரியல. அப்படி அன்றைக்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி அக்ஷர் பட்டேல் டீம்லேருந்தே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஓகே, ஏதோ இல்னஸ்னு போட்டிருந்தாங்க, பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்குன்னே புரியல. திலக் வர்மா நல்லா தான் ஆடுறான். அவனை ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன் கொடுத்து இதான் அவன் பொசிஷன்னு கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஏன்னா டாப் 4லேயே அவன் தான் இப்போ கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ஆடிட்டுருக்கான். ஸ்கையும் சுப்மன் கில்லும் ரொம்ப அவுட் ஆஃப் டச்சில் இருக்காங்க. ஒரு டீசென்ட் 35-40 runs கூட அவங்களால அடிக்க முடியாத ரேஞ்சில் இருக்காங்க. சுப்மன் கில்லாச்சும் லைக் ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் ஏதோ அடித்து ஒரு ரன்ஸ் அடித்தான் அங்கங்கே. பட் சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் 25 இன்னிங்ஸாக T20யில் ரொம்ப மோசமாக இருக்கான். ஆஃப்டர் த 2024 T20 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கப்புறம் கேப்டன்சி சார்ஜ் எடுத்ததுக்கப்புறத்துலேருந்தே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது சூரியகுமார் யாதவோட ஃபார்ம். கோயிங் இன் டு த வேர்ல்டு கப் இட்ஸ் வெரி வெரி கன்சர்னிங். ஒரு டைமில் நம்ம T20 டீமோட பெஸ்ட் பேட்டராக இருந்தான் நம்பர் 3ல். பட் கேப்டன்சி எடுத்தோடனே அது அப்படியே மாறிடுச்சு. இப்போதைக்கு கொஞ்சம் பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா அது அபிஷேக் சர்மாவும் திலக் வர்மாவும் தான் கன்சிஸ்டண்ட்டாக சொல்ல முடியுது. ஸோ அப்படி இருக்க சொல்ல நீங்கள் சஞ்சு சாம்சனையும் தூக்கி வெளில போட்டிங்க. இன்றைக்குமே சுப்மன் கில் தேர்ட் T20லையுமே பெருசாக அடிக்கலை. 28 of 28 balls ஏதோ ஸ்டாட் பேட் பண்ணி ஆடின மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்ட் நல்லா பண்ணான், பட் போக போக ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகி ஒரு ஷெல்லுக்குள்ளே போய் அப்படியே விக்கெட்டை விட்டான். அப்படி பார்க்குறப்போ அதான் சூரியகுமார் யாதவ் சுப்மன் கில் மஸ்ட் ஃபைண்ட் தேர் ஃபார்ம் பிஃபோர் த T20 வேர்ல்டு கப். இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும். நம்மளோட பவுலிங் தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு. அந்த 3 பயங்கரமான பவுலர்ஸ் பும்ரா, குல்தீப், வருண் சக்கரவர்த்தி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு ஹர்ஷ்தீப் சிங், இந்த 4 பேர் தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஹார்திக் பாண்டியாவும் சூப்பராக போட்டுட்ருக்காங்க அங்கங்கே. ஸோ பவுலிங் அட்டாக் தான் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. நம்மளோட பேட்டிங் ஒரு 180-185 சேஸு ஒரு குரூஷியல் செமிஃபைனல் மேட்ச்சில் அகெயின்ஸ்ட் குவாலிட்டி சைடு லைக் ஆஸ்திரேலியா ஆர் இங்கிலாந்து அப்படின்னா நம்மளோட பேட்டிங் எந்த அளவுக்கு உதவுன்றது எனக்கு தெரியல. மேபி சேஸ் பண்ணுவாங்க, பட் எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாட்டேங்குது நம்ம பேட்டிங் மேலே. ஏன்னா சஞ்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தான் T20ஸில் ஓப்பனராக. இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலுமே அவனும் அபிஷேக் சர்மா மாதிரி தனியாக சிங்கிள் ஹேண்டடாக மேட்ச் ஜெயிக்கிற எபிலிட்டி மாதிரி அடிச்சிட்டு இருந்தான். அவனையும் ட்ராப் பண்ணிட்டு இப்போ சுப்மன் கில்லை கொண்டு வந்தாச்சு. சுப்மன் கில் நாட் அ கேம் சேஞ்சர், இஸ் ஆங்கர் கைண்ட் ஆஃப் பிளேயர் மாதிரி தான் தெரியுது T20யில். அந்த ஐபிஎல்ல இருந்த அந்த கான்ஃபிடென்ஸ் T20ஸில் ட்ரான்ஸ்லேட் ஆக மாட்டேங்குது சுப்மன் கில்லுக்கு. சூரியகுமார் யாதவ் ஓஃபுல்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். ஹார்திக் பாண்டியாவை முன்னாடி வர விட மாட்டாங்க. திடீர்னு ஆடுற மாற்றியே அக்ஷர் பட்டேலையோ சிவம் துபையோ அடிச்சு விட்றாங்க. ஸோ பேட்டிங் ஆர்டரில் நிறைய குழப்பம் இருக்குது இவங்களுக்கு. பட் எல்லா ஆப்ஷனையும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் கோயிங் இன் டு த T20 வேர்ல்டு கப் அட்லீஸ்ட் டாப் 4 செட்டில்டாக இருக்கணும். 3 சூரியகுமார் யாதவ் தான், 3 திலக் வர்மா தான், 4 நம்பர் 1 நம்பர் 2 ஓப்பனர்ஸ்ன்னு செட்டில்டாக இருந்தால் 5க்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். எப்போ விக்கெட் உள்ளதுன்றதை பொறுத்துட்டு இப்போ ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கன்னா சிவம் துபே கொண்டு வரலாம். டெத் ஓவர்கிட்டே இவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா ஹார்திக் பாண்டியா முன்னாடி கொண்டு வந்து அடித்து ஆட வைக்கலாம். ஸோ அது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அனுப்பிச்சிக்கலாம். பட் டாப் 4 என்னை பொறுத்தளவில் செட்டில்டாக இருக்கணுன்றது தான். தேர்ட் T20 ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. கிரெடிட் டு அவர் பவுலர்ஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும். இன்றைக்கி நடந்த தரம்சாலாவில் நடந்த மேட்ச்சு
அது ரொம்ப ஈஸியாகவே ஜெயிச்சிட்டாங்க. பவுலிங் எல்லா பேசர்ஸும் கொத்தா விக்கெட்ஸ் அள்ளிட்டு போயிட்டாங்க. ஹர்ஷ்தீப் 2, ஹர்ஷித் ராணா 2, வருண் சக்கரவர்த்தி 2, குல்தீப் யாதவ் 2, ஆளாளுக்கு எல்லோரும் விக்கெட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சாக்லேட் ஷேரிங் மாதிரி. மார்க்ரம் மட்டும் கொஞ்சம் நல்லா ஆடி 61 ரன்ஸ் அடித்தான். பட் பவர் பிளேலேயே கேம் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். ஏன்னா 28 for 4 ஏதோ ஆகிட்டாங்க பவர் பிளேலே. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ வந்துட்டு அங்கேயே கேம் சீல்டு 30 for 4 பவர் பிளே முடிஞ்ச உடனே. ஸோ அங்கேயே கேம் சீல்டுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் மார்க்ரம் கொஞ்சம் ஃபைட் பண்ணி ஒரு 120 வரையும் கொண்டு வந்தான் ஸ்கோரை. பட் அது பத்தாது என்றைக்குமே. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம பவுலர்ஸ்க்கு தான் இங்கேயுமே க்ரெடிட்டு. பட் அதையுமே சேஸ் பண்ணுறப்போ ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக அடித்து கொண்டு வந்தாங்க. பவர் பிளேயில் முடிகிறப்போ 68 for 1 ஏதோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் டொக்குன்னு ஆடி கில்லும் திலக் வர்மாவும் அதை 15 ஓவர் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டாங்க. திலக் வர்மா எதுக்கு இவ்வளோ கம்மி ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினான்னு புரியல. அடித்து ஆடிருக்கலாம். சூரியகுமார் யாதவும் கில்லும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணிட்டாங்க. கில்லுக்கெலாம் இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு 50 of 30, 32 பால்ஸ் ஆடி இருந்தால் கூட ஒரு கான்ஃபிடென்ஸ் அவனுக்கும் வந்திருக்கும், டீமுக்கும் வந்திருக்கும். ஓகே, ஃபேன்ஸுக்கு ஏதோ லோ ஸ்கோரிங் மேட்சாக இருந்தாலுமே ஓகேன்னு கொஞ்சம் பேக் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 28 of 28 இந்த இன்னிங்ஸ்லேயே அவுட் ஆனனால இது அவனுக்கும் கான்ஃபிடென்ஸ் வராது, பார்க்குறவங்களுக்கும் கான்ஃபிடென்ட் வராது. ஸ்டார்ட் பண்ணுறப்போ நல்லா ஸ்டார்ட் பண்ணான். பட் போக போக ரொம்ப ஷெல்குள்ளே போன மாதிரி தெரிஞ்சுது. சிவம் துபே கடைசியில் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டான். கொஞ்சம் அண்டர் ரேட்டடாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான் சிவம் துபே. T20 சைடில் அந்த ஏஷியா கப் ஃபைனல்லையுமே ஒரு குரூஷியல் 30 ரன்ஸ் அடிச்சிருப்பான். பாகிஸ்தானோட திலக் வர்மாவோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு. பால் எப்போ கொடுத்தாலுமே ஒரு விக்கெட், ஒரு லக்கி சாம் மாதிரி ஒரு விக்கெட் எடுத்துடுறான். பேட்டிங்கில் கொஞ்சம் வந்து அங்கங்கே அடித்து கொடுத்துட்றான். ரொம்ப அண்டர் ரேட்டட் பிளேயர் இந்த டீம்னால் எனக்கு தெரிஞ்சு சிவம் துபே தான். இதே பர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல்லையும் கொண்டு வந்து அடுத்த வருஷம் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். ஸோ கம்ஃபர்டபுளாக இப்போ லீடில் இருக்காங்க 2-1 சொல்லிவிட்டு. எப்படி இந்த சீரீஸ் ஜெயிச்சிருவாங்க. பட் முக்கியமான விஷயம் ரிசால்வ் பண்ணணுன்னா சுப்மன் கில்லோட ஸ்பாட். ஒரே ஒரு ஸ்டார் பாயின்ற ஒரு காரணத்துக்காக வைஸ் கேப்டன்சி பதவியை கொடுத்து T20 உட்கார வைக்கணுமா? இல்லை கம்பீர், எல்லோரும் நம்ம சொல்கிறோம் போல்டு கால்ஸ் எடுக்கக்கூடிய கம்பீர், எந்த ஒரு பிளேயருக்கும் இம்பார்ட்டன்ஸ் தராத ஒரு கம்பீர், டீமு தான் முக்கியம்னு நினைக்கிற ஒரு சொல்கிற அந்த கம்பீர் வந்துட்டு கில்லை நீ வேணாம்ப்பா, நீ வந்து டீமோட பேலன்ஸுக்கு எடுக்கிற, டீமோட பிள்ளையே மாற்றுற, நீ கொஞ்சம் உட்காரு, சாம்சனை நான் ஓப்பனிங் அனுப்பிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாம்சனை கூட அனுப்பி பார்ப்பானா அப்படின்ற அந்த தில்லான முடிவு எடுப்பாரான்னு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் 2 T20s இருக்குது. அப்புறம் நியூசிலாண்டோட ஒரு 5 T20 இருக்குது. இன்னொரு 7 T20 இருக்குது. இதில் கண்டிப்பாக சுப்மன் கில் ஒரு 1 or 2 ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருவான். ஸோ இதை வச்சு எப்படியும் T20 வேர்ல்டு கப்பில் ஓப்பனிங் ஆட தான் போகிறான். பட் இட் மே ஆர் மே நாட் காஸ்ட் இந்தியா இந்த T20 வேர்ல்டு கப், வி டோன்ட் நோ. ஸோ வந்துட்டு he has to improve his T20 கேம். ஒன்று அடித்து அட்டாக்கிங்காக ஆடி அபிஷேக் சர்மா மாதிரி அவுட் ஆகணும், இல்லை ஆங்கர் பண்ண போகிறோன்னா கரெக்டான நேரத்தில் ஆக்சலரேட் பண்ணி டீமை ஜெயிக்க வைக்கணும். இது ரெண்டில் ஏதோ ஒரு ரோல் அவனுக்கு எடுத்தே ஆகணும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு முழிக்காமல் இருக்கிற வரைக்கும் சரி, இந்த பைலேட்ரல் சீரீஸ் ஜெயிச்சிருவாங்க. பட் லீடிங் இன்டு த T20 வேர்ல்டு கப் அவர் பேட்டிங் இஸ் லுக்கிங் கன்சர்னிங். ஒரு பிக் டீம் அகேன்ஸ்டாக ஒரு சேஸில் ஒரு 195, 200 இல்லை 180 மேலே சேஸ்னாலே எனக்கு இந்த டீமை பார்த்தா லைட்டாக பக்குன்னு தான் இருக்குது. ஏன்னா ஒரு இங்கிலாண்டோ ஒரு ஆஸ்திரேலியாவோ இதே சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு 185, 190 சேஸு இந்த மஸ்ட் வின் கேம் இன் குரூப் ஸ்டேஜோ இல்லை ஒரு செமிஃபைனல்லையோ அப்படின்னா கொஞ்சம் கன்சர்னிங்காக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்க்கணும், அதுக்கு அந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் வரணும். இந்த பைலேட்ரல் சீரீஸ்லேயே வி ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் குட் டீம்ஸ் இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் நியூசிலாண்ட். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் எப்படி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ லெட் அஸ் see. அண்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மேட்சோட ரிவ்யூவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். தேங்க்யூ.